ஸோ இந்த சம் வந்து யூனிட் நம்பர் 5ல உள்ள 10 மார்க் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த சம் கேட்டிருக்கான். மேக்ஸிமம் மினிமம் அந்த கான்செப்டில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இதில் வந்து என்ன ஒன்லி ஒன் வேரியபிள் மேக்ஸிமம் மினிமமில் எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள்ஸ் சேர்ந்த ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. பட் சம்டைம் சிங்கிள் வேரியபிள் எக்ஸ் மட்டும் இன்வால்வ் இப்படி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம +2 கான்செப்டில் உள்ள ப்ராப்ளம் இது மேக்ஸிமம் மினிமம் அந்த கான்செப்ட். பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அது ஃபார்முலா தெரியணும். இப்போ எக்ஸ் பவர் 3 டிஃபரன்ஷியேட் பண்ண வரணும்னா பவரில் இருக்க நம்பரை அப்படியே ஃப்ரண்ட்டில் போடுங்க. பவரில் நம்பர் கூட ஒன்னை செப்பரேட் பண்ணால் 2. இதுதான் டிஃபரன்ஷியேஷன். நான் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் சம் நம்பர்னா அந்த பவரில் இருக்க நம்பரை அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு பவரில் -1 போட்டிங்கன்னா 3 - 1 2ன்னு வரும். இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 4னா நீங்கள் சொல்லலாம். பவரில் இருக்க நம்பரை அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க. எக்ஸ் பவர் இப்போ அந்த பவரில் இருக்க நம்பர் 4 கூட ஒன்னை செப்பரேட் பண்ணுங்க. 4 - 1 3. ஸோ அதான் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் சம் நம்பர்னா பவரில் இருக்க நம்பரை ஃப்ரண்ட்டில் போட்டு பவரில் -1 போடுங்க. ஓகே. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு என்ன வரும்னா ஸோ 2x பவர் 1 வரும். தட் இஸ் 2x போட்டுக்கலாம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வெறும் எக்ஸ் இருந்தால் அது 1 நான் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருந்தால் 1. இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் நம்பர் இருந்ததுன்னா 0. வெறும் எக்ஸ் இருந்தால் 1, வெறும் நம்பர் இருந்தால் 0. இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 3x அப்படி மல்டிப்ளை இருந்தால் எக்ஸப்ட் பண்ணால் 1. அப்போ அந்த 1 × 3 3ன்னு போடணும். இப்போ எக்ஸே இல்லைனா தான் 0. இப்போ டிஃபரன்ஷியேஷன் 2னா அது எக்ஸ் கிடையாது, அதனால 0. இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 3xனா நம்ம எக்ஸை தான் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸப்ட் பண்ணால் 1, 1 × 3 3ன்னு போடணும். ஓகே. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த டிஃபரன்ஷியேட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட போகிறேன். ஸோ லெட் இந்த கிவன் ப்ராப்ளத்தை நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின் என்ன இருக்கோ அதை நான் ஒய் ஈக்குவல் எடுத்துக்கிறேன். 2x³ 3x² -36x + 10. ஸோ இதை வந்து நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸில் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதாவது dy/dx. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dxன்னு போடணும். y வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் dy போட்டுட்டு இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போ x பவர் 3 பண்ணால் 3 அப்படியே ஃப்ரண்ட்டில் போடுவோம். ஃப்ரண்ட்டில் 2 இருக்கு. 2 3s are 6. அப்போ x பவர் இது 2ன்னு ஆயிரும். அடுத்து மைனஸ் அதுமாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த 2 அப்படியே ஃப்ரண்ட்டில் வரும்போது 2 3s are ஓகே. அந்த பவர்ல இருக்க நம்பர் ஃப்ரண்ட்ல போகணும். ஃப்ரண்ட்ல நம்பர் இருந்தால் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 3s are 6. அப்போ எக்ஸ் பவர் 1 வரும். அடுத்து வெறும் எக்ஸ் இருந்தால் 1. அப்போ அந்த 36 மட்டும் வரும். அடுத்து வெறும் நம்பர்ஸ் இருந்தால் 0. 10 பண்ணால் 0 வரும். அது தேவையில்லை. ஓகே. ஸோ நான் 1 1 டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் பவர் 3னா 3x². அந்த 3 ஃப்ரண்ட்ல 2 கூட மல்டிப்ளை பண்ணுவோம். 6x² ஆயிரும். அடுத்து 6x, அடுத்து 36 வரும். எக்ஸப்ட் பண்ணால் 1, லாஸ்ட்ல நம்பரை பண்ணால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஓகே. நெக்ஸ்ட் இதை நான் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். d²y/dx². அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது திருப்பியும் x²னா 2 ஃப்ரண்ட்ல வரும். அப்போ 12x வரும். 6x எக்ஸப்ட் பண்ணால் 1, அந்த 6 வந்துடும். 36 அப்போனா 0. ஸோ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். x²னா அந்த 2 ஃப்ரண்ட்ல மல்டிப்ளை பண்ணும்போது 12x பவர் 1 வரும். ஸோ பவரில் இருக்க நம்பர் ஃப்ரண்ட்ல வரும். பவரில் 1 செப்பரேட் பண்ணால் பவர் 1. அது தேவையில்லை. வெறும் எக்ஸ் இருந்தால் 1 சொன்னேன். அந்த 1 × 6 6 ஆயிரும். வெறும் நம்பர் இருந்தால் 0. அதை நான் வச்சுக்கோங்க. இதான் டிஃபரன்ஷியேஷன். ஓகே. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை, அதாவது 6x² 6x - 36 = 0ன்னு எடுத்துக்கிறேன். அந்த dx ஈக்குவல் டு 0னா அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் 0 எடுத்துட்டு இது எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணால் எல்லாத்தையுமே 6ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் x² வரும், அடுத்து x வரும், அடுத்து 6 = 0. ஸோ இது ஃபேக்டர் மெத்தட் எல்லாம் நார்மலாக தெரியணும். லாஸ்ட் நம்பர் -6, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்க்கு பக்கத்தில் -1 இருக்கு. ஸோ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். அதே ரெண்டு நம்பரை செப்பரேட் பண்ணால் -1 வரணும். அதாவது 3 2s are பிகர் நம்பர்ல மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க, ஸ்மால் நம்பர்ல பிளஸ். அப்போதான் என்ன வரும்னா -3 + 2னா தான் -1 வரும். மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். ஸோ அதாவது -3 + 2 டிவைட் பை x போட்டுக்கிறேன். அதாவது ஃபேக்டர்ஸ் x - 3 x + 2 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஒன்று +3, இன்னொன்று -2. ஸோ ரெண்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன் இஸ் பாசிட்டிவ், ஒன் இஸ் நெகட்டிவ். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ, அதாவது x = 3. ஸோ அந்த வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவ் அந்த d²y/dx² இருக்குல்ல அதில் அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ ரெண்டு, ஃபர்ஸ்ட் வேல்யூ 3யை d²y/dx² அப்ளை பண்றேன். தட் மீன்ஸ் 12. ஸோ இதுதான் நான் பாக்ஸ் பண்ற பாருங்க, அதான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் dy/dx = 0 எடுத்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும், ரெண்டு வேல்யூ. அதை நான் இந்த பாக்ஸ் பண்ண செகண்ட் டெரிவேட்டிவ் d²/d அது செகண்ட் டெரிவேட்டிவ் சொல்லுவோம். அதில் வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸோ இதில் நான் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இருக்கிறதுல 3ன்னு போடுறேன். ஸோ 12 × 3 -6.
ஸோ 36 minus 6 வருது, that is 30 வருது. ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவ். ஸோ நம்ம வர ஆன்சர் பாசிட்டிவா இருந்தா இட் இஸ் மினிமம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. therefore y is minimum at எந்த பாயிண்ட்லனா x equal to 3. ஸோ இப்போ மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு போட்டு மினிமம் வேல்யூ ஈக்குவல் போட்டுட்டு நம்ம அந்த 3 வந்து given ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணுங்க. கொஸ்டின்ல x இருக்கிறதுலாம் 3 அப்ளை பண்ணுங்க. ஸோ 2x cube அந்த கொஸ்டின் இருக்குல்ல, இதான் கொஸ்டின். அதான் y ஈக்குவல் இது இருக்குல்ல, இதான் கொஸ்டின். அந்த இடத்துல x இருக்கிறதுலாம் 3 நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் 3 வந்து மினிமம் வேல்யூ சொன்னேன். ஸோ எப்படி மினிமம் சொன்னேன்னா, அதாவது y டபுள் டெரிவேட்டிவ்ல அந்த x வேல்யூ அப்ளை பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ்ல ஒரு நம்பர் வந்தது. ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்துன்னா ரவுண்ட் பண்றேன் பாருங்க, +13 வருது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்ல வந்தா இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கன்னா மினிமம் y இஸ் மினிமம் சொல்லுவாங்க. அந்த மினிமம் வேல்யூ அட் எந்த வேல்யூனா நம்ம x = 3 அப்ளை பண்ணும்போது தான் பாசிட்டிவ் வந்தது. அதனால இட் இஸ் ஸோ பாசிட்டிவ்னா y இஸ் மினிமம் அட் x = 3 போடுங்க. சப்போஸ் நெகட்டிவ் ஆன்சர் வந்தா மேக்ஸிமம் சொல்லுவோம், y இஸ் மேக்ஸிமம் போடணும். இப்போ அந்த மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், x = 3 சொல்லிட்டு கொஸ்டின்ல அப்ளை பண்ணணும். ஸோ கொஸ்டின் அகைன் இங்கே காப்பி, அதாவது 2x³ 3x² 2x³ 3x² -36 + 10 -36 + 10. ஸோ இப்போ x இருக்கிற இடத்துல 3 அப்ளை பண்ணுங்க. ஸோ அதாவது 2 3/3 3 3² 36 3 + 10. ஸோ இப்போ 2 into இது 27 வரும், இது 3 into 9 வரும், இது 36 into ஸோ 118 1 ஸோ 108 வருது +10. ஸோ இது 54, இது 27 108 +10. ஸோ இது அப்படியே நீங்கள் நார்மல் கால்குலேட்டர்ல இருந்து அப்படியே டைப் பண்ணீங்கன்னா அது வேல்யூ வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 54ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணுங்க. 54 - 7 போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து -108 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 54 மைனஸ் அதுக்கடுத்து -108 +10 டைப் பண்ணி பாருங்க, -71 வருது வேல்யூ. ஸோ இதுதான் வந்து மினிமம் வேல்யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி பக்கத்திலே போடுறேன். ஸோ when x equal to அடுத்த வேல்யூ, அதாவது x equal நம்ம -2 மேலே போட்டிருக்கோம், அதை வந்து அதே d²/dx² அப்ளை பண்ணுங்க. அதாவது d² 12x - 6, இதை ரவுண்ட் பண்ற பாருங்க 12. ஸோ அந்த 12 x இருக்கிறதுல -2 போனாட்டி 3 போட்டும் 6. ஸோ -24 - 6 ஸோ -13 வருது, தட் இஸ் நெகட்டிவ்ல வருது. நெகட்டிவ் வந்தா மேக்ஸிமம். ஸோ அப்போ y இஸ் மேக்ஸிமம் அட், அதாவது மேக்ஸிமம் அட் x equal to -2. ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூன்னு போட்டுட்டு மேக்ஸிமம் வேல்யூ போட்டுட்டு இப்போ அந்த கொஸ்டின், ஸோ இதான கொஸ்டின். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நீங்க இதான் கொஸ்டின் ரவுண்ட் பண்ற பாருங்க, இதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். எங்கெல்லாம் x இருக்கோ அங்க -2 அப்ளை பண்ணுங்க. அதாவது 2 -2/3 3 -2² 36 bracket -2 +10. ஸோ ஃபர்ஸ்ட் 2 into -8 வரும், நெக்ஸ்ட் 3 into 2² 4 ஆயிரும், +4 ஆயிரும். இது மல்டிப்ளை பண்ணா -72 +10 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் -16 -12 72 +10. ஸோ இதை அப்படியே நீங்கள் கால்குலேட் டைப் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் -16 -12 72 10 டைப் பண்ணால் 54 வருது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சம்டைம் 2 வாட்டி கேட்டிருக்காது, பட் ஆனால் ஆக்சுவலாக இது +2 கான்செப்ட். ஸோ லாஸ்ட் டைம் கொஸ்டினில் கேட்டிருக்க, லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டினில் கேட்டனால அதை போடுறேன். ஸோ கிவன் ப்ராப்ளம் அதாவது இன் டைம்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும் இருக்குது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 0 போட்டு 2 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. செகண்ட் டெரிவேட்டிவ்ல அதில் எக்ஸ் வேல்யூ 3 அப்ளை பண்ணால் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்தால் y இஸ் மினிமம். ஸோ அந்த வேல்யூ x = 3 சொல்லிட்டு கொஸ்டின் அப்ளை பண்ணுங்க. x = -2 கொஸ்டின் அப்ளை பண்ணால் அது மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கேட்டிருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.